உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இங்கே போகாத, ஃபஸ்ட்டு உள்ளே போகாதவா, அங்கே வா, கோயிலுக்கு வா. அதான் சொல்லியிருந்தேன் நடி நெத்தி, வாடி. கண்ணை மூடிட்டு வா, கண்ணை மூடிட்டு வா. கையை எடுக்க முடியாது, வாடி. எப்படி அவளுக்கே தெரியாது நான் வண்டி இத்தனை நாள் எங்கே வச்சுருந்ததுனால இப்போ தக்காளி பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். இங்கே வா, என்ன ஆச்சு உனக்கு? இங்கே வா, இங்கே வா. என்னடி நம்ம பைக்குடி. சரி, எனக்கு அதை ஒரு ஃபீலிங்காக இருந்தால் எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க எடுக்கிறேன். நிறைய பேர்ட்டு நான் கெஞ்சிறதை பார்த்தா வேறு ஒன்று கலங்கியிருக்கு தக்காளிக்கு. சாப்பிட்டியா இல்லையாடி? ஆனால் என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு சொல்கிறேன், என்கிட்ட பேசுகிற வச்சுக்காதடி. ஏன்டி இப்படி இருக்க? ஒன்று சாப்பிட்டு தான் ரெடியாகி வர சொன்னேன். எப்போ பாரு. டேப்லெட்டும் போடலையா, கிழிஞ்சுது. கடுப்பாக ஆகுதுங்க இவரால். ஓகே, ஹலோ நண்பன் நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். தக்காளியை மன்னார்குள்ளேருந்து அழைச்சிட்டு வரேங்க. குறுக்கு வழியில் வந்துகிட்ருக்கோம். அப்படியே வந்திருக்கலாம், ஆர்ச்சிலையில் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளிக்கு இந்த என்னோடய கேடிஎம்மை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இவ வேறு சாப்பிடாமல் வந்துகிட்டு இருக்கா. மணியை பாருங்கள், மணி 4:30 ஆகிட்டுங்க சாயந்தரம். இவன் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்குவாங்க. இப்படி டேப்லெட்டும் போடல, மத்தியானம் டேப்லெட் பண்ணுவோம். ஏன்னா அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இடையில ராஜகுமார் தான் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாரு, அதை ஒன்றும் போடலைங்க. அந்த கடுப்பாக தக்காளி. உன்னை ஹோட்டலில் வச்சுட்டு போகிறேன். ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட போவோம். நீ வாடி ஃபஸ்ட்டு. சாப்பிடாம ஃபஸ்ட்டு இவளுக்கு இந்த சர்ப்ரைஸை காட்டணுங்க. ஏன்னா இவ ரொம்ப, ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லையா, இவளுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு ஒரு வண்டி வாங்கி தரணும்னு. அதனால் ஆனால் அவள் வாங்கி கொடுத்தா கவாஸ்கி தான் சொல்லிட்டா. பட் இருந்தாலும் இப்போ என்கிட்ட வண்டி இல்லையா, அது இப்போ என் வண்டியை எடுத்துகிட்டேன். அவளுக்கு தெரியாது, ரெடி பண்ணிட்டேன். அவளுக்கே தெரியாது நான் வண்டி இத்தனை நாள் எங்கே வச்சுருந்தேன்னு. அதனால் இப்போ தக்காளியை பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாள். மைக்கு கொஞ்சம் கிளியராக இருக்காது, பட்டு பாருங்கள். ஆனால் ஓரளவு நல்லாயிருக்கும். மைக்கை தாங்க மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதான் சொல்கிறேன்ல, இவ எக்ஸைட் ஆகிடுவா பாருங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரணை பொறுத்தவரையும் சரண் இல்லாதப்ப நான் பைக்கு வாங்க கெஞ்சுவேங்க பசங்கள்கிட்ட. அதை பார்த்து அவளை ரொம்ப இதாகிடுவா. ஸோ இப்போ நம்மள்ட்ட கேடிஎம் இருக்கனால இப்போ பாருங்க அவளோட என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியலை. பட் அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா, எமோஷ்னல் ஆகிறலா என்னென்னு எனக்கு தெரியாது. பார்க்கலாம். அடுத்த சூப்பர் பைக் அப்போ தான் வேற மாதிரி பண்ணுறோம் எடுக்கிறப்ப. எல்லா பசங்களும் இன்வைட் பண்ணி வர சொல்லி தான் எடுக்கிறோங்க சூப்பர் பைக்கை. அதுவரையும் இந்த கேடிஎம் வச்சு நம்ம வீடியோ போடுவோம். தக்காளிக்கு இன்னும் தெரியாது. பைக்கை தான் கோயிலில் தாங்க ஒளி வச்சுருக்கோம். கோயிலுக்கு பின்னாடி, இந்த இடத்துக்கு பின்னாடி தான் ஒளி வச்சுருக்கோம். சரணை நிற்கிறான் அங்கே தான். இப்போ சரணை பாருங்க, இப்போ வேறு லெவல் தான் இருக்குது. அபி தானே இது? எப்படி அந்த எப்பால் வந்த? என்னை பார்க்கவே இல்லை. ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்களா? சரி வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எங்கே போகாத, ஃபஸ்ட்டு உள்ளே போகாதவா, அங்கே வா, கோயிலுக்கு வா. அதான் சொல்லியிருந்தேன் நடி நெத்தி, வாடி. ஆமாம், அதுக்காக தான் வந்திருப்பேன்னு தெரியும். இந்த சைடு வா, கோயிலுக்கு வா. ஆமாம், கோயிலில் உனக்கு கடத்த போகிறோம், வா. கிரி ஓனான வரி புரியாத. அது என்னடி பாம்புராணி? உங்கள் ஊரில் பாம்புராணியா? குத்தி விடுவேன். ஏறு, சர்ப்ரைஸ் இருக்குது. அப்புறமா வாங்கிட்டு வா. எம்மே என்ன அப்படி இருக்கா? மாப்பிள்ளை எங்கடி? மாப்பிள்ளை எங்க? வா, கண்ணை மூடிட்டு வா, கண்ணை மூடிட்டு வா, கண்ணை மூடிட்டே வா. கையை எடுக்க முடியாது, வாடி. திறக்கவா? சரி, 200 காசு கொடு, பீர் வாங்க. கேமரா இருக்குடி.
எப்படி எடுத்துட்டேன் நேத்தியே. ரொம்ப இறங்கிட்டா அப்புறம் எப்படி எடுத்தாச்சு நம்ம பைக்கை. ஹாப்பியா? ம், ஓட்டி பாரு. சரி, உனக்கு தான் ஓட்ட தெரியாதுல்ல, ஏறி உட்காந்து பாரு, ஏறி பாரு, உனக்கு தானே பிடிக்கும். நானே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்டி நானே. ஆமாம், சரண் இருக்கிற வசி கொடுக்கலாம், மித்த பேர்லாம் ஐயோ. ஏன் என்னாச்சு? இங்கே பாரு, என்னடி என்னாச்சுன்னு சொல்லு. ஏண்டா இப்படி ஆகிட்டோம் அக்கா? ஏன்டி இங்கே வா, கண்ணு கலங்குது. என்னாச்சு? இங்கே வா, என்னாச்சு உனக்கு? இங்கே வா, இதுக்கே பைத்தியம். இங்கே வா, என்னடி நம்ம பைக்குடி, பேரை பாரு. சரி, இப்போ என்ன ஆச்சு உனக்கு? என்ன? சரி விடு விடு, நம்ம ட்ரிப்பு ஒரு லைன் சரி ஒரு ட்ரைவ் போமா? இப்போ எதுக்கு நீ இதான ஃபீலிங் ஆன? சரி விடு, நம்ம பைக் நம்ம வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரிப்பு தான், ட்ரிப்பு ரெடி பண்ணி போமா? இதுதான் விட்ட காட்டுன்னு இருந்தேன். ஏறி உட்காரு, ஏறி உட்காரு, உட்காரு. சேகரு தள்ளி விட்டுறாடி. ஓகே தானே, ஹாப்பியா? சரி, எனக்கு டயர் மாற்ற மட்டும் காசு தெரியா? 20,000 வேணும் டயரு. அதுதான் காசு எடுத்துட்டு இருக்கேன், அதுலேருந்து எடுத்துப்போமா? எனக்கு 20,000 மட்டும் எடுத்து கொடு, இந்த டயர் 2 டயர் மட்டும் மாற்றி தரேன். சத்தியமா? கண்ணு கலங்கியிருக்கு தக்காளிக்கு. சரி, ஒரு ரைடு போய்ட்டுறோம். இன்னும் ரொம்ப நாள் தக்காளி இப்போ தாங்க ஏறுறா, ரொம்ப நாள் கழிச்சு ஏறி ஏறு ஏறு ஏறு. ஹாப்பி தானே? ஏன்டா அப்படி இருக்காமாக்கா? சோகமாகவே இருக்கா அவரு. நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி தாண்டி வந்தேன். இப்போ எதுக்கு? சரி விடு, அதான் வந்துட்டேடி பைக் நம்மள்கிட்ட. ஒரு ரைடு போய்ட்டுறேன், பிடிச்சிக்கடி. சரண கேட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, பிடிச்சிக்கடி இருக்கி இருக்கி பிடிச்சிக்க. ஏய் கூட இன்னமே நம்மள்ட்ட தான் இருக்கும் பைக்கு. நான் தாங்க இத்தனை நாள் எங்கள் மாமா வீட்டில் போட்டு வச்சுருந்தேன், பைக்கே எடுக்கிறது இல்லையா இப்போ ரொம்ப. அவன் அடிக்கடி ஆமாம் இந்த தான். வா போய் சாப்பிட்டு வருமா? சாப்பிட்டு வரும் வா. நீ மாத்திரை போடலடி, அடிச்சிடும்டி, வாடி போயிட்டு வரும். சரி, எனக்கு அவள் ஒரு ஃபீலிங்காக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க எடுக்கிறேன். நிறைய பேர்ட்டு நான் கெஞ்சிறதை பார்த்தா அவள் ரொம்ப இதாக வா இந்த வாட்டி இப்படி போயிட்டு வரும். நான் எல்லாத்தையும் கெஞ்சிறனால அவள் ஃபீலிங் ஆகிடுவாங்க, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நான் கெஞ்ச மாட்டேன், கேட்பேன் பைக்கிறான்னு. எல்லாம் எல்லா பையனும் உழட்டிடுவாங்க அப்படியே, இல்லைடா அங்கே போகிறேன்டா பெட்ரோலோடான்ட்டு. இப்போ நம்ம பைக்கு நம்மகிட்ட வந்தோன்னா மூஞ்சை பார்த்தீங்களா ஹாப்பியாக. இதுமாரி தக்காளி மாரி எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. பட் ஆனால் திட்டுவேன் தவிர மற்றபடி இவ்வளோனா நான் இல்லைங்க சீரியஸாகவே. இவ்வளோ வச்சுட்டு இப்போ வேகமாக போமா, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வேகமாக போகிறேன், பிடிச்சிக்க. அவ்வளோதான், ஹாப்பி தானடி. இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி நம்ம யார்ட்டையும் வண்டி கெஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம், பிடிச்சிக்க. ட்ரிப்பு தான் நம்ம ஃபுல்லாக. என்னடா அது நாளாகி இல்லை சார், இப்படி இழுக்குதே வண்டி. ஆயிலும் இப்போ எதுவும் டயர் மாற்றணுங்க, அது தக்காளி காசு தரேன்ட்டா. உண்மையாக காசு தெரியும், 20,000 20,000. தேங்க்யூ. எம்ஏ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளிட்ட வண்டியை காட்டியாச்சு, அதுக்கப்புறம் சர்வீஸ் கொண்டு போகணும், டயர் எடுத்து மாத்திரம் தக்காளிட்ட காசு கேட்குறோம்.
தக்காளி ஏன்னா அது நாங்கள் 2 பேரும் சேர்த்த காசு தான். நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ தக்காளிகிட்டே காசு வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்த்து தான் ப்ரோ அது பைக் எடுக்கிறதுக்காக. இப்போ அதுலேருந்து 20,000 எடுக்க போகிறோம். சூப்பர் பைக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்துச்சு, அதுலேருந்து இப்போ 20,000 எடுக்க போகிறோம். ஏ அபி அபி அபி, நீங்கள் நினைக்கலாம் இது தக்காளியோட ஃப்ரெண்டு அபியான்ட்டு. இல்லை, இது மாப்பிள்ளையோட அக்கா அபி. தக்காளி அந்த அபி இதோட அழகாக இருக்கும். இது மோரையா வேறு இங்கே நின்று டார்லிங். இவன் வந்து என்னோடய டார்லிங்கோட அக்கா, அப்படின்னா இவளும் டார்லிங் தான். ஏ வாடிங்க, என்ன அதுக்குள்ளே ஓடுற? ஓகே தானே? இதை சொல்கிறதுக்கு தான் நேற்றுலேருந்து ஒன்று பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தோம். சடன்னு போய் சொல்கிறோம் அக்கா அழைச்சி சீக்கிரம் வாங்க, அவன் நல்லா உட்கார முடியாதுன்ட்டு. அவர் ரொம்ப நாளே அங்கேயே தான் உட்காந்துருக்கான். சரி வண்டியை மேலே வச்சு போட்டோம். டயர் சரியில்லையா, உலட்டுது டயரு. ஓகே, தக்காளிக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் நான் தெரிஞ்சுப்பேன். வண்டியை மேலே ஏற்றிடும். தக்காளிக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அம்மாவும் அதுவும் எங்கேயோ வெளில போகிறாங்க போல இருக்குது, எங்கள் அம்மாவும் தக்காளியும். அதனால தான் வந்துட்டா. நல்ல வேலை வரமாட்டான்னு நினச்சாங்க, மாமாட்டையும் சொல்லிட்டா. ட்ரிப்பும் ஓகே. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.